அவர் வாங்குவாரு, திரும்ப வித்துருவாரு. 4ஆம் அதிபதி குரு 4ல இருக்கிறனால வீடை கொடுப்பாரு. சுக்கிரன் சாரத்தில் இருக்கனால 2 அங்க இருக்கிறனால வீடு வாங்குவாரு. 9ஆம் இடம் பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். கடைசியில எங்க போய் உட்கார்ந்துருக்காரு சுக்கிரன்? 12ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் அந்த வீடை வித்துட்டு போயிடுவார். 12ஆம் இடம் நம் கைவிட்டு போவது. அப்ப மேலோட்டமா பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பாரம்பரியத்துல 4ல குரு இருக்காரு, கண்டிப்பா இவருக்கு வீடு உண்டு சார், உங்களுக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த வீடு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்குமாங்கிறது எதை வச்சிருக்குன்னா, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரம் பெற்றிருக்கோ அந்த நட்சத்திரம் இந்த வளரும் பாவத்தோடய தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிற்கும். இப்ப உதாரணத்துக்கு திரும்ப அந்த கன்னியா லக்னத்துக்கு வருவோம். இந்த 4ல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சாரத்துல இருக்காரு. அந்த சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வைங்க, கண்டிப்பா அவருக்கு நல்ல வீடு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வளரும் பாவம், 4ஆம் இடம் வீடு, நல்ல லக்ஸூரியஸான ஆடம்பரமான ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான மகிழ்ச்சியான வீடாக அவருக்கு அமையும். அது எப்படிப்பட்ட வீடு அமையும், எத்தனை வீடு அமையும், ஒற்றைப்படை ரெட்டைப்படை எடுத்துக்கங்க. அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு சிங்கிள் ஹவுஸ் கட்டுவாரா, டபுள் ஹவுஸ் கட்டுவாரா, அப்பார்ட்மெண்ட் கட்டுவாரா, கீழே கட்டுவாரா, இதெல்லாம் உங்களுடைய அறிவு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய அடிப்படை நாலேஜை வளர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். 4ஆம் பாவம் 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அவர் வீடு வாங்குவார் அல்லது வீடு கட்டுவார். எப்படினாலும் சரி உங்களுக்கு நல்ல வீடா இருக்கும். அவரே 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குவார். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். வீடுனாலே இவ்வளவு விஷயம் இருக்கு. அவர் கிராமத்துல வாங்குவாரா, நல்ல ஒரு ரெப்யூட்டட் சிட்டியில வாங்குவாரா, இல்ல அது எப்படி வாங்குவாரு, என்ன மாதிரி வீடு கட்டுவாரு, எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கிரகத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு பாவத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. 2வது, ஒரே கிரகம் நிறைய விஷயங்களை சொல்லும், ஒரே பாவம் நிறைய விஷயங்களை சொல்லும். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், நம்ம பாரம்பரியத்துல 7ஆம் இடம் முதல் மனைவி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து 2வது திருமணம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், 2ஆம் இடத்தை பார்க்கிறோம். செகண்ட் மேரேஜ்னா செகண்ட் 2ஆம் இடத்தை பார்க்கணும். பட் இங்க கேபியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா 7 முதல் மனைவி, 9ங்கிறது 2வது மனைவி, 7, 8, 9. அப்ப அவளுக்கு அவ சகோதரி ஆயிடலாம் அல்லது 2வது தங்கை ஆகலாம். ஆக 9 அப்படின்னு சொன்னாலே 2வது திருமணத்தை குறிக்கும். 11ஆம் இடம்ங்கிறது அதாவது காங்குபைன், அதாவது என்ன சொல்றது, நம்ம கீப்புன்னு சொல்றோம்ல, அது 11ஆம் இடம். ஆனா நம்ம பாரம்பரியத்துல என்ன சொல்லியிருக்கு, 7 முதல் மனைவி, 2 2வது மனைவி, 5 ஆசை மனைவின்னு சொல்லியிருக்கு. ஸோ நிறைய முரண்பாடுகள், அதான் நான் சொன்னேன், முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம். இதுல எது கரெக்டு எது தப்புன்னு நாம தான் டிசைட் பண்ணி நம்ம வாழ்க்கையில சொல்லி பழகணும். அப்ப அவங்களுக்கு நடக்கும்போது இதெல்லாம் கரெக்டுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும்.